ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே தேர்வுகள் அதாவது ஆர்ஆர்பி தேர்வுகள்ல நடப்பு நிகழ்வு வந்து எந்த டாபிக்ல இருந்து கேட்கிறாங்க, அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ், அதாவது மிக எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்புகளை பார்க்க போறோம். அப்ப நடப்பு நிகழ்வு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கொஸ்டோட குவாலிட்டி என்பது வேற லெவல்ல தான் இருக்கும். அப்ப அது எந்த டாபிக் நம்ம குறைந்த அளவாவது இதை மட்டும் படிச்சுட்டு போனாவே போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட மிக மிக முக்கியமான தலைப்புகள் அதற்கு நடப்பு நிகழ்வு. இந்த டாபிக்காவது நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா டீடைலா படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நடப்புல கொஸ்டின் அது எப்படி கேட்டாலும் டைரக்டா கேட்டிருந்தாலும் அது கொஸ்டினோட சைஸ் பெருசா இருந்தாலும் எப்படி கேட்டிருந்தாலும் என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அப்ப இந்த டாபிக் எப்படி நல்லா பாத்துக்கங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது கொஸ்டின் அந்த தலைப்புகளை எப்படி கேட்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லதான் போறேன். அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வரக்கூடிய ஆர்ஆர்பி தேர்வுகள், என்டிபிசி, குரூப் டி, இந்த ஆண்டு வரக்கூடிய ஆனுவல் பலவரும் தேர்வு அனைத்துக்குமே பயனுள்ளதா இருக்கும். பார்க்கலாம். அப்ப நடப்பு நிகழ்வுகள்ல மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் என்னன்னு கேட்கிறாங்க. முதலாவதாக திட்டங்கள் திட்டங்கள் கேட்கிறாங்க. அதாவது மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, மாநில அரசு என்னென்ன திட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ரீசெண்டா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, எங்க அந்த திட்டம் ஆரம்பிச்சாங்க, மெயினா அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன. எடுத்துக்கிட்ட கேட்கலாம். பிரதான் மந்திரியுடைய ஜன்தன் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன. அப்ப ஜன்தன் யோஜனா திட்ட நோக்கம் என்னது, அனைத்து மக்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இலவசமாக சேமிப்பு கணக்கு வங்கிகள்ல இலவசமாக துவங்குவது ஜன்தன் யோஜனா. அது மாதிரி திட்டம் எப்ப ஆரம்பிக்கிறாங்க, எங்க ஆரம்பிக்கிறாங்க, நோக்கம் என்ன. அது மத்திய அரசு திட்டமாவும் இருக்கலாம், மாநில அரசு திட்டமாவும் இருக்கலாம். அப்ப நிறைய திட்டங்கள் இருக்கு. அப்ப திட்டங்கள் சார்ந்து கொஸ்டின் எப்படி ரீசெண்டா 2025 ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ண 2025 ஜனவரி இந்த தேதியில இந்த மாநில திட்டம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, நோக்கம் என்ன அப்படிலாம் கேட்போம். அது திட்டம் பொதுவா ஒண்ணுதான். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்றாங்க, ரீசெண்டா அதோடைய முன்னெடுப்பு எங்க பண்ணாங்க, ரீசெண்டா அது எதுல சாதனை புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது பெரிய டீட்டெயில்டா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அதுல நமக்கு ஒரு லைன் ஒரு வார்த்தை தெரிஞ்சா கூட ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக நியமனங்கள், மிக மிக முக்கியமான நியமனங்கள் மாநிலம் சார்ந்து இருக்கலாம், அது இந்தியா சார்ந்து இன்டர்நேஷனல் சர்வதேச. எடுத்துக்காட்டா அமெரிக்க குடியரசு தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த வேட்பாளருடைய பெயர் என்ன, எந்த கட்சியை சார்ந்தவர், இதுக்கு முன்னாடி தேர்தல் வெற்றி பெற்ற, அது சார்ந்து கேட்கலாம். யூனியன் லெவல்ல கேட்கலாம் நியமனங்கள். இப்ப இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக யார் சமீபத்தில் நியமனம் செய்யப்படும், இல்ல இந்த மாதம் இந்த தேதி நியமனம் செய்யப்பட்டவர், இந்த தேதி ஓய்வு பெற்றவர் யார், அட்டார்னி ஜெனரல் யார் நியமனம் செஞ்சிருக்காங்க. அப்ப முக்கியமான உயர் பதவியில் இருக்கக்கூடிய நியமனங்கள் சார்ந்து அது ஒவ்வொரு துறை சார்ந்தும் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக இந்த நிறுவனத்தினுடைய ஒரு முதன்மை தூதர் அம்பாசிடர், பிராண்ட் அம்பாசிடர் யாரு, இந்த நிறுவனத்துடைய எடுத்துக்க மெட்டா நிறுவனத்துடைய சிஇஓ யாரு, இது மாதிரி கேட்கலாம். அது முக்கிய நியமனங்கள் மாநிலம், ஒன்றியம், சர்வதேசம் இந்த அளவுல நம்ம கேட்கிறாங்க. அடுத்ததாக அறிவியல் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் தொழில்நுட்பத்துல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் வருவாங்க. இஸ்ரோ, டிஆர்டிஓ, இது மாதிரி நிறைய அமைப்பு கண்டுபிடிச்சது இருக்கும். நிறைய விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒவ்வொரு துறை சார்ந்து என்ன கண்டுபிடிப்பு, எதுக்காக, எந்த தேவைக்காக அது கண்டுபிடிக்கப்பட்டது, எப்ப, எந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அறிவியல் தொழில்நுட்பம் இது ரொம்ப முக்கியமான திட்டங்கள், நியமனங்கள், அறிவியல் தொழில்நுட்பம். அடுத்ததாக புதிய கண்டுபிடிப்புகள், புதுசா இது இந்திய லெவல்லையும் சர்வதேச அளவிலும் புதுசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன நோக்கம், புதிய கண்டுபிடிப்பு என்ன ரிலீஸ் ஆகுது, எந்த வெர்ஷன்ல இருக்கு, அது போல கேட்பாங்க. அடுத்ததாக பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது விண்வெளி திட்டங்கள். இஸ்ரோ இல்ல பல்வேறு நாடுகளில் சேர்ந்த விண்வெளி அமைப்புகள் என்னென்ன திட்டங்கள் வந்து பண்றாங்க, ரீசெண்டா என்ன பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க. இது முக்கியமாக சூரியன், சந்திரன், விண்வெளி மையத்தை என்னென்ன ஏவுறாங்க, எந்த நாடு ஏவுறாங்க, அதோடைய முக்கியமான அந்த நோக்கங்கள், முக்கியத்துவங்கள், முக்கிய கண்டுபிடிப்புகள், அந்த விண்வெளி அமைப்புகள்ல, விண்வெளி ஆய்வுகள்ல கண்டுபிடிப்புகள். அப்ப விண்வெளி திட்டங்கள் கேட்கிறாங்க. எடுத்து சந்திராயன் 1, 2, 3 கேட்கலாம், ககன்யான் கேட்கலாம், வேற விண்வெளி திட்டங்கள் கேட்கலாம். அப்ப அந்த விண்வெளி திட்டம் இஸ்ரோ என்னென்ன பண்றாங்க, பல்வேறு நாடுகளுடைய சர்வதேச அமைப்புகள் இருக்காங்களா. எடுத்துக்காட்டாக அமெரிக்காவுடைய நாசா, ஜப்பான் ஜாக்சா. அப்ப அவங்களுடைய முக்கியமான திட்டங்கள் சார்பாகவும் இதுல கேட்பாங்க. விண்வெளி திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக முக்கிய தினம், முக்கிய சர்வதேச ஆண்டுகள், கருப்பொருள். பொதுவா முக்கிய தினம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்லலாம். அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எடுத்துக்காட்டாக 2025 பெண்கள் தினம் என்னைக்கு நம்ம தெரியும். 2025ஆம் ஆண்டு பெண்கள் தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன கேட்போம். அப்போ ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு முக்கியமான தினத்துக்கும் கருப்பொருள் மாறும். பொதுவா தினம் கேட்கும்போது நம்ம ஈஸி தான்.
ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு பெண்கள் தினத்துக்கான கருப்பொருள், வாக்காளர் தினத்துக்கான கருப்பொருள், இளைஞர் தினத்துக்கு கருப்பொருள் அப்படிங்கிறப்ப மாறும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு நோக்கம் முன்னெடுப்பு வச்சிருப்போம். அதை பொறுத்து மாறும். அப்ப முக்கியமான தினங்கள், சர்வதேச ஆண்டுகள், தேசிய ஆண்டுகள், அதற்கான கருப்பொருள் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துக்கணும். அடுத்ததாக பிரபலமான ஆளுமைகள் இந்தியா மற்றும் உலகம். மிக புகழ்பெற்ற நபர்கள், மிக புகழ்பெற்ற நிறுவனங்களுடைய தலைவர்கள், இவர்கள் சார்பான செய்திகள் கேட்பாங்க. எடுத்துக்காட்டாக டெஸ்லா, எக்ஸ் தளத்தினுடைய சிஇஓ, எம்டி, டைரக்டர் இப்படி கேட்பாங்க. பிரபலமான ஆளுமைகள், அவர்கள் சார்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான புத்தகம். இதுதான் ரொம்ப அடிக்கடி கேட்கிறாங்க. இது சில தேர்வுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. சில 2, 3 கொஸ்டின் கூட இருக்கு. அப்ப இந்திய அளவுல புகழ்பெற்ற சமீபத்திய எழுத்தாளர்கள், உலக அளவில் எழுத்தாளர்கள், அவங்க எழுதிய முக்கியமான புத்தகங்கள், நாவல்கள், சுயசரிதைகள் இதெல்லாம் டீட்டெயில்டா பாத்துங்க. இது எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துடைய தலைப்பு பார்த்தா மேக்சிமம் எதுல இருக்குன்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். சில சமயங்கள் அதோட தமிழ் பெயர்ப்பு இருக்கும். அப்ப அந்த புத்தகத்தை நல்லா பாத்துக்கணும். ஓகேங்களா? ரீசெண்டா பார்த்தா இந்திய லெவல்ல சசி தரூர், சல்மான் ருஷ்டி, அருந்ததி ரை இந்த புத்தகம் தொடர்ந்து கேட்கிறாங்க. இது இல்லாமல் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதிய புத்தகம் கேட்கிறாங்க. அப்ப சமீபத்திய பிரபலமான புத்தகங்கள், அதை எழுதிய ஆசிரியர்கள் எப்ப ரிலீஸ் பண்றாங்க? இன்னும் பாத்தீங்கன்னா 2025 ஒரு புக் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது யார் ரிலீஸ் பண்ண போறாங்க? என்ன புக்கு? அப்படிங்கிறத முதற்கொண்டு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, அடுத்து ரிலீஸ் பண்ண போறது எல்லாமே டீட்டெயில்டா பாத்துக்கிறோம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு, கூட்டு ராணுவ பயிற்சி. இந்தியா பிற நாடுகளோடு கூட்டு ராணுவ பயிற்சி ஈடுபடுறாங்க. அந்த ராணுவ பயிற்சிக்கு என்ன பெயரு? என்ன வகையான ராணுவ பயிற்சி? இப்ப ரீசெண்டா எங்கேயாவது ஈடுபட்டாங்களா? அந்த எந்த இடத்துல, எந்த தேதியில? இப்ப எடுத்துக்கிட்டா இந்தியாவும் அமெரிக்காவும் ஈடுபட்ட பயிற்சியின் பேர் என்னது கேட்பாங்க. யூத்தேபிஎஸ் முன்னாடி பண்ண இப்ப நிறைய பயிற்சிகள் இருக்கு. இப்ப இந்தியாவும் ஜப்பானும், இந்தியா ஆஸ்திரேலியா, இந்தியா இந்தோனேஷியா, இந்தியா தாய்லாந்து. அப்ப ஒவ்வொரு பிற நாடுகளோடும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுறாங்க, ஒவ்வொரு வகை பெயர்ல. அப்ப ரீசெண்டா இப்ப 2025 ஜனவரில ஏதாவது பயிற்சி பண்ணாங்களா? அது எந்த பயிற்சி? எந்த நாடுகள் மேற்கொண்டாங்க? எந்த இடத்துல மேற்கொண்டாங்க? அந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள், ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இது சார்பா கேட்கிறாங்க. அடுத்ததாக விருதுகள். விருதுகள், துறைகள் இது இந்திய லெவல்லையும் சர்வதேச லெவல்லையும் விருதுகள். இந்த விருதானது எந்த துறைக்கு வழங்கப்படும்? எடுத்துக்காட்டாக புலிட்சர் அவார்டு எந்த துறைக்கு வழங்கப்படுகிறது? ஜேர்னலிசம், மியூசிக், லிட்டரேச்சர் சொல்றோம். கிராமி அவார்டு இந்த துறைக்கு வழங்கப்படுகிறது. ஆஸ்கார் அவார்டு எந்த துறைக்கு வழங்கப்படுது? நோபல் பரிசு எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுகிறது? அப்ப எந்த துறைகளுக்கு வழங்கப்படுது? இந்திய லெவல்ல என்னென்ன துறைகள் இருக்கு? என்ன விருதுகள் இருக்கு? சர்வதேச அளவுல என்னென்ன விருதுகள் வழங்கப்படுகிறது? அந்த விருதுகள் அப்படின்னா எல்லாமே இருக்கும். இந்திய அளவுல, சர்வதேச அளவுல. இதுல முக்கியமா குடிமையியல் விருதுகள் இருக்கு, விளையாட்டு விருதுகள் இருக்கு. விளையாட்டு விருது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் இது சம்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விளையாட்டு சார்ந்த அனைத்து வகை விளையாட்டு தான். அதாவது கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ், கபாடி எல்லா வகை விளையாட்டு போட்டி விளையாட்டு அது விளையாட்டு போட்டி எங்க நடக்குது? முக்கியமா ரீசெண்டா சதுரங்கம் தொடர்ந்து நிறைய கேட்டாங்க. இந்த விளையாட்டு போட்டிகள் எங்க நடந்துச்சு? எங்க நடக்க போகுது? எந்த இடத்துல யார் வின் பண்ணாங்க? யார் செகண்ட் பிரைஸ்? யார் தேர்ட் பிரைஸ்? விளையாட்டு முறை தொடர்புடைய அந்த விதிமுறைகள் என்ன? அந்த விளையாட்டுல என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது? ஒவ்வொரு விளையாட்டுக்கு எடுத்து கபடி விளையாட எத்தனை வீரர்கள் தேவை? இது மாதிரி விளையாட்டு சார்ந்து அனைத்து செய்திகளும் இதை கேட்பாங்க. விளையாட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நடப்பு பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த நாலேஜும் நமக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக ஏன் நம்ம விருதுகள் கூட தனியா இதை நம்ம கொடுக்குறோம்னா, இது தனியா ஸ்பெசிபிக்கா தனியாவே கேட்கிறாங்க. பாரத ரத்னா அவார்டு, பத்ம விருதுகள், தேசிய விளையாட்டு விருதுகள் இது தனியாவே நிறைய டைம் ஒவ்வொரு 2, 3 கொஸ்டின் கேட்கு இந்த பத்ம விருதுகள்லாம். எடுத்துக்கிட்டா பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ இது எந்த விருது? யார் வாங்குறா? அவங்க எந்த ஈவெண்ட்? எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? அப்படிங்கிற டீட்டெயில்டா. ஏன்னா இந்த பத்ம விருதுகள் தான் நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. பாரதத்துல தான் கம்மியா தான் இருப்பாங்க. பத்ம விருது எக்கச்சக்கமா இருப்பாங்க. பத்மஸ்ரீயோ 100 பேருக்கு வாங்கியிருப்பான். பத்ம விபூஷன் இருப்பாங்க, பத்ம பூஷன் இருப்பாங்க. அப்ப இந்த பத்மஸ்ரீ விருதுகளும் நிறைய கேட்பாங்க. அது 100 பேருக்கு மேல இருக்காங்களா? நம்ம அவ்வளவா ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப அந்த 100 பேருக்கு நம்ம லைட்டா ரீட் பண்ணிடணும். இவங்க யாரு? எந்த ஈவெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க? எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? அவங்களுக்கு என்ன விருது? பத்மஸ்ரீயா, பத்மபூஷனா, பத்ம விபூஷனா? அதனால தனியா நான் கொடுத்திருக்கேன். பத்ம விருதுகள் நல்லா டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. தொடர்ந்து கேட்கிறாங்க. அது பாரத ரத்னா ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும். இப்ப ரீசெண்டா யார் கொடுத்துருக்காங்க? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க? அது தேசிய விளையாட்டு விருதுகள் என்னென்ன விருதுகள் கொடுக்குறாங்க? அர்ஜுனா விருது எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? யார் யாரு? தியான் சந்த் கேல்ரத்னா அவார்டு யார் கொடுத்திருக்காங்க? துரோணாச்சாரி அவார்டு யார் எதுக்காக கொடுக்குறாங்க? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பத்ம விருதுகளும் தேசிய விளையாட்டு விருதுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக். ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக். ஓகேங்களா?
அப்ப இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள்ல எங்க நடந்துச்சு, எத்தனாவது ஒலிம்பிக் போட்டிகள், இந்தியா எத்தனை பதக்கம் வின் பண்றாங்க, இந்தியா சார்பாக எந்த ஈவென்ட்ல யார் வின் பண்றாங்க. அதே போலதான் பாரா ஒலிம்பிக்கும் கேட்கிறாங்க. ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் ஆரம்பத்தில் இப்போ ஒரு ரீசன் நடந்தது. அடுத்து போட்டிகள் எங்க நடக்க போகுது அப்படிங்கிறது முதல் நம்ம டீட்டெயிலா படிச்சுக்கணும். அடுத்ததாக பழங்குடியினர் எஸ்டி ஸ்கெடியூல் ட்ரைப். இந்த ஸ்கெடியூல் ட்ரைப் இந்தியாவில் இந்த வகை பழங்குடியினர் எந்த மாநிலத்துல வசிக்கிறாங்க, எந்த நாட்டுல வசிக்கிறாங்க, இதுல வந்து மாநிலம் தான் அதிகமா நம்ம கேட்கிறாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய பெயர் என்ன, தமிழ்நாட்டு இலங்கையில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களோட பெயர் என்ன, மைசூர் கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய பழங்குடியின பெயர் என்ன, மத்திய பிரதேச பழங்குடி இன்னும் வசிக்கிறாங்க வாழ்றாங்க. அப்ப அவங்களோட பழங்குடியினர் எந்தெந்த மாநிலங்களில் வாழ்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இசை, அது தொடர்புடைய கலைஞர். இதுல மெயினா பாத்தீங்கன்னா இசை எடுத்துக்காட்டா தபேலா, சரோட், சந்தூர், இந்த இசை வகைகள் கேட்கிறாங்க. கர்நாடக இசை வகைகள் என்னென்ன இருக்கு, ராகங்கள், இந்துஸ்தானி இசை வகைகள் என்ன இருக்கு, அது டீட்டெயில்டா கேட்கிறாங்க. இன்னொன்னு, இந்த இசையில் புகழ்பெற்ற நிபுணர் கலைஞர் யாரு, சந்தூர் இசையில் புகழ்பெற்றவர் யாரு, சரோட் இசையில் புகழ்பெற்றவர் யாரு அப்படிங்கிற கலைஞர், இல்ல இந்த கலைஞர் எந்த இசையோடு தொடர்புடையவர் அப்படிங்கிறது கேட்கிறாங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பண கொள்கைகள், விகிதங்கள், எடுத்துக்காட்ட ரெப்போ ரேட் விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் விகிதம், பண வளர்ச்சி, அந்த பணவீக்கத்துடைய விகிதம், பொருளாதார வளர்ச்சி விகிதங்கள், அந்த ஆண்டு இது ரீசெண்டா எவ்வளவு இருந்தது, அதுபடி எவ்வளவு இருந்தது, சார்பா இந்த ஆர்பிஐ சம்பந்தமா நல்லா படிக்கணும். அது தொடர்புடைய கமர்சியல் பேங்க், அதாவது வணிக வங்கிகள் என்னென்ன கொண்டு வராங்க, எப்ப ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எத்தனை வங்கிகள் இப்ப இருக்கு, அதெல்லாம் டீட்டெயில்டா படிக்கணும். அப்ப ஆர்பிஐ வணிக வங்கிகள். அடுத்து முக்கியமாக விளையாட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கோம். அது அல்லாமல் ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீக், ஐபிஎல் உடைய செஷன் ரீசெண்ட் எப்ப நடந்துச்சு, யார் வின் பண்ணாங்க, எந்தெந்த அணிகள் பங்கு பெற்றது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்ததாக நடனம், திருவிழா. இந்த நடனம்னா இந்திய மாநிலங்களுடைய மிக முக்கியமான நடனங்கள், பழங்குடியின நடனங்கள், நாட்டுப்புற நடனங்கள், வீர நடனங்கள், செவ்வியல் நடனங்கள். இது நடனம் சார்ந்து எல்லாமே நம்ம டீட்டெயிலா எடுத்துக்கிட்டு கேட்பாங்க. நாகாலாந்து மாநிலத்துடைய பிரபலம் நடனம் என்னது, அஸ்ஸாமில் பிரபலம் நடனது, தமிழ்நாட்டுடைய பிரபலம் நடனம் என்னது, கேரளாவுடைய பிரபலம் நடனம் என்ன, வீர நடனம் என்ன, செவ்வியல் நடனம் என்ன. அப்ப நடனம் சார்ந்து என்ன எல்லா வகைகள் எல்லா இந்த மாநிலங்களும் பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்ததாக பெஸ்டிவல், திருவிழா. இது ரொம்ப முக்கியமானதுதான். இது எல்லா மாநிலங்களுடைய பிரபல திருவிழா கேட்கிறாங்க. எடுத்துக்கிட்டா நாகாலாந்து என்ன திருவிழா, தமிழ்நாட்டில் என்ன திருவிழா, கேரளாவில் இல்ல திருவிழா பெயரை கொடுத்து எந்த மாநிலத்தை பிரபலமாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது கேட்கறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. இது என்ன ரீசெண்டா ஏதாவது திருவிழா எங்க கொண்டாடப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. கும்பமேளா கேட்கலாம், எங்க அது இருக்கு, எப்ப கொண்டாடினாங்க, எத்தனை நாட்கள் ஊருக்கா வரும், எத்தனை நாட்கள் கொண்டாடினாங்க முதற்கொண்டு கேட்பாங்க. தேதி முதற்கொண்டு இப்ப நடைமுறை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக சர்வதேச அமைப்புகள், அதோடைய தலைமையிடம், அதோடைய தலைவர், அதோடைய மாநாடு. ரீசெண்டா 2025 எந்த மாநாடு, எத்தனாவது உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது, சம்மிட் கேட்பாங்க. சர்வதேச அமைப்புகள்லாம் ஐநா சபைகளும் வந்திருக்காங்க. ஐநா சபையில என்னென்ன சார்பு அமைப்புகள் இருக்கு, அதோட தலைமையிடம் என்ன, தலைவர் யாரு, எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, உறுப்பு நாடு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டா கேட்பாங்க. அப்ப இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய தலைமையிடம், சம்மிட்டு, தலைவர், உறுப்பினர்கள் டீட்டெயிலா பார்த்துக்கணும். அடுத்ததாக ஐஐடி. இது பாத்தீங்கன்னா இந்த மும்பை, பாம்பே ஐஐடி, சென்னை ஐஐடி, இந்த ஐஐடி வந்து புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, எந்த ஐஐடி கண்டுபிடிச்சாங்க, அது சார்ந்து கொஸ்டின் தொடர்ந்து கேட்கிறாங்க. நல்லா டீட்டெயிலா பாத்துக்கோங்க. அடுத்ததாக இப்ப இந்தியாவுல சமீபத்துல வெளியிடப்பட்ட முக்கியமான பிரபலமான சட்டங்கள், ஆக்ட் சட்டங்கள் கேட்கிறாங்க. ஆணையங்கள் என்ன செயல்படுத்திருக்காங்க, முக்கிய கமிட்டிகள். இது வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டிகள் நிறைய கமிட்டி இருக்கு, பொருளாதார கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டிகள் ரீசெண்டா என்ன கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்ப முக்கியமான சட்டங்கள், முக்கியமான ஆணையங்கள், ஆணையம்னா கமிஷன், கமிட்டிகள். அடுத்ததாக அரசினுடைய புதிய கொள்கைகள். அரசு ஒவ்வொரு துறை சார்ந்து புதிய புதிய கொள்கைகளை அறிவிக்கிறாங்க. அந்த புதிய கொள்கைகள் என்ன வந்திருக்கு, எந்த நோக்கத்துக்காக அந்த கொள்கைகளை கொண்டு வராங்க நல்லா பார்த்துக்கணும். அடுத்ததாக இந்தியாவுடைய தரவரிசை குறியீடுகள், ரேங்கிங், அதாவது இப்ப இந்தியா HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்க, முதல் இடத்துல யார் இருக்கா, சிபிஐ ஊழல் புலனாய்வு குறியீடு எத்தனை, இது போல கென்லை பாஸ்போர்ட் குறியீடு, இது போல பல தரவரிசை குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்காங்க, யார் ஃபர்ஸ்ட் இருக்கா, யார் லாஸ்ட் இருக்கா. அப்ப தரவரிசை குறியீடுகள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்ததாக இந்திய பட்ஜெட். இந்திய பட்ஜெட் ரீசெண்டா என்ன பட்ஜெட் கொண்டு வந்தாங்க, அதோடைய மொத்த மதிப்பு, செலவு மதிப்பு, வரவு செலவு மதிப்பீடுகள், என்னென்ன துறையில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, திட்டத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான திட்டங்கள், முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்கணும். அடுத்ததாக மாநிலம், மாநிலத்துறை முதலமைச்சர், மாநில கவர்னர். ரீசெண்டா ஏதாவது ஒரு மாநிலத்துல வந்து
நியமனம் செய்யப்பட்டிருக்கலாம், முதலமைச்சர் மாறி இருக்கலாம், கவர்னர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கலாம். அது சார்ந்து நல்லா படிச்சுக்கணும். அடுத்ததாக கனிம வள உற்பத்தி. கனிம வளம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்க அரிசி, சாரி அது விவசாய உற்பத்தி பொருட்கள். கனிம வளம் தங்கம் உற்பத்தி செய்யக்கூடிய அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் இது. வைர உற்பத்தி இந்தியா இருக்காங்க. அது மாதிரி அந்த விவசாய உற்பத்தி பொருட்கள், கனிம வள உற்பத்தி பொருட்கள், மேங்கனீஸ், பாக்சைட், மைக்கா, அலுமினி இது யார் உற்பத்தியில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத கேட்கிறாங்க. அடுத்ததாக போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள். போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் என்னென்ன பேரு, அந்த பேர் எங்க யார் அறிமுகப்படுத்தினாங்க கேட்கிறாங்க. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு, ஏஐ. இந்த ஏஐ தொடர்புடைய செய்திகள், தகவல்கள் இந்தியாவில் ஏதாவது ஏஐ அறிமுகப்படுத்திருக்காங்களா? எங்க ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுது, எந்த துறைகள் ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கு, எந்த மாநிலத்தில் வந்திருக்கு? அப்ப அந்த ஏஐ தொடர்புடைய செய்தி அப்ப நடப்பு நிகழ்வுகள்ல ஆர்ஆர்பி தேர்வுகள்ல நடப்பு நிகழ்வுகள் எது படிக்கிற குழப்பமா இருக்குன்னு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறைந்தது இந்த டாபிக்காவது டீடைல்டா அனலைசிஸ் பண்ணி டீடைல்டா படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்கை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சாவே அவன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் டைரக்டா கேட்டாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பெருசா கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதில் கொஸ்டினோட சைஸை பார்த்து நம்ம பயப்பட தேவை. நம்ம படிச்சுட்டா அது பயம் வராது. படிக்கலாம் கண்டிப்பா அந்த கொஸ்டின் என்னாலே ஒரு நாலேஜே இருக்காது. அப்ப இந்த டாபிக்கை மட்டும் நல்லா நீங்க டீடைல்டா பண்ணீங்கன்னா, இது இல்லாம நமக்கு சயின்ஸ், ஜெனரல் சயின்ஸ் இருக்கு, ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் இருக்கு. அது இல்லாமல் இது நடப்பு நிகழ்வு சார்ந்து, சமீபத்திய நிகழ்வுகள் சார்ந்து, ரீசெண்டா அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வர நிகழ்வு சார்ந்து என்னென்ன இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு தரவுகளாவது நம்ம டீட்டெயிலா சேகரிச்சு வச்சுக்கிட்டோம். ரீட் பண்ணா கூட நம்ம என்ன செய்ய முடியுது இல்ல, ஆன்சர் பண்ண. அப்ப இது நடப்பு நிகழ்வு என்பது என்ன, ஒரு நாலேஜ் தான். அது தெரிஞ்சா நமக்கு ஆன்சர் வரும். அது தெரியல நமக்கு என்னன்னே ஆன்சர் கெஸ் பண்ண முடியாது. அப்ப இது நாலேஜ் நமக்கு நல்லா நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுல முழு மதிப்பு எடுக்க முடியும். அப்ப ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணிடுவோம், ஜெனரல் சயின்ஸ் ஸ்கோர் பண்ணிடுவோம். அப்ப நடப்பு என்பது புதுசு. இது ஸ்கூல் புக் எந்த புக்லயுமே கண்டென்ட் கிடையாது. இது நம்மளா ரெடி பண்றது, நம்மளா மெனக்கெட்டு டெடிகேட் பண்ணி ரெடி பண்றோம். அப்ப எவ்வளவு தூரம் எவ்வளவு அளவு நம்ம ரெடி பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் அப்டேட் ஆகும். எந்த அளவுக்கு இதுல நமக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.